ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அறிவாலயத்தில் வச்சு தேர்தல் அறிக்கை 2026 வெளியிட வேண்டியதை தமிழக சட்டமன்றத்தில் வச்சு பட்ஜெட்டுன்னு சொன்ன கேவலம் தான் நேற்று நடந்தது. பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் அவங்களுடைய 18 வயது வரைக்கும் கொடுக்கப்படுங்கிறது எவ்வளோ டீட்டெயில்டாக ஹோம்ஒர்க் பண்ணி இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கொரோனாவினால் அனாதைகளான குழந்தைகளை மாதம் இவ்வளவு தரணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு நிதியை ஒதுக்கி அது தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வே நடந்துச்சுட்டீங்க. தைரியம் இருந்தால் இந்த திமுக ஒரு டேட்டா வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு சுதந்திரமான காலத்துலேருந்து 2021 வரைக்கும் வாங்கின கடனை 4 வருஷத்தில் வாங்கி முடிச்சிட்டீங்க. இது என்ன பெரிய சாதனை சார்? எவ்வளோ வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு. சும்மா 19 கடன் வெளியிலேருந்து பார்க்கும்போது கடன் இருக்கும். ஃபினான்ஸ் கமிஷன் சொல்கிற 29% 25% 3 இதே அளவீடு தானே நாங்களும் கடன் வாங்கணும். ஏதாவது இடத்துல ஒரு மீறி இருக்கோம் அதை அப்போ அந்த ஐயோ அம்மா நடிச்சிட்டீங்க வயிற்றுலி வாயிலும். இதுலேயே நாங்கள் வாங்கின கடனில் எவ்வளவோ மக்கள் நலத்திட்டங்கள் போயிருக்கு. எல்லாமே போயிருக்கு. மாணவர்களுக்கு லேப்டாப் போயிருக்குது, அம்மா உணவகம் இருந்திருக்குது. அது மூலமாக தான் 7 லட்சம் பேர் கொரோனா காலத்தில் உணவு உண்டு பட்டினி சாவு இல்லாத உணவுன்னு படைச்சோம் இல்லையா? இந்த மாதிரி தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். இதே தாண்டி இந்த திமுக ஆட்சி காலத்தில் முத்தாய்ப்பான ஒரு மக்கள் நலத்திட்டம்னு ஒன்று சொல்லுங்க சார். நான் லிஸ்ட் பண்ணுறேன் சார். இலவச பேருந்து, மாதம் மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், படிக்கிற குழந்தைங்க ஆண் பெண் இருப்பாளருக்கும் பைசா, மடிக்கணினி, எவ்வளோ திட்டங்கள் இதோட சொல்லிட்டே போகலாம். நான் ஏதோ திமுக சொல்ற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த திட்டங்கள்லாம் நடைமுறையில் இருக்கும்ல. ஒரு கேமரா எடுத்து இப்போ ஸ்கூலுக்கு போகலாம். இந்த மடிக்கணினி வாங்கின யாரும் ஒருத்தர் காட்டுங்க, நான் வேணா அரசியல் விட்டே விலகிறேன். இப்போ நீங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க சார். நீங்கள் சொல்கிற மாதிரி கொரோனா, வெள்ள நிவாரணம், இவ்வளவு நெருக்கடிகளில் அரசு அப்பவும் இதே கடன் விமர்சனம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி புதிதாக ஒரு அரசு வரும்போது 10 ஆண்டுகள் அதிமுக செஞ்ச தவறெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வளர்ச்சி நோக்கி எடுத்துகிட்டு போக முடியும்னு தானே திமுக அரசு சொன்னாங்க. என்ன தவறு சரி பண்ணுங்க? இங்கே எந்த வளர்ச்சி திட்டங்களுமே இல்லாமல் இருக்குது. எந்த திட்டமுமே இல்லாமலையா 7 லட்சம் ஜிடிபி 23 லட்சமாக உயர்ந்தது? எந்த திட்டமுமே இல்லாமலையா வேளாண் பாதுகாப்பு மண்டலம் சொல்லி விவசாயிகள் வாழ்க்கையை காப்பாற்றணும்? ஆட்சிக்கு செய்யக்கூடிய முதல் வேலையை அதை செய்கிறோம்னு சொல்லி ஆட்சிகளில் வந்தோடனே செய்ய வேண்டிய விஷயத்தை எதையுமே செய்யல. 100 ரூபா கேஸ் மணி வந்துருச்சா பிரதர்? 5 ரூபா 4 ரூபா கம்மியாயிருச்சா பிரதர்? பெட்ரோலுக்கும் டீசலுக்கும். சார் ஆட்சிக்கு வந்தது 3 ரூபாய் குறைச்சாங்களே இல்லையா சார்? தமிழக அரசு விவசாயம் சார்ந்து இல்லாம மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டாரை நோக்கி நம்ம பட்ஜெட்டை டிபெண்ட் பண்ணி வைக்கணும். இனிமே அதை நோக்கி தான் நம்ம நகரணும்ன்ற அளவுக்கு மாநில திட்டக்குழு தலைவர் ஜெயரஞ்சன் நாங்க அவ்வளவு டீடைல்டா ஒர்க் பண்ணிருக்கோம்னு தெளிவா சொல்றாரு. விவசாயிகளை ரோட்ல விட்டுருங்க, அவங்க எக்கட எங்கிட்ட வேணாலும் போட்டோம். விவசாயத்துறையில என்ன உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும்? விவசாய கூலிகள் தான் அதிகமா இருக்காங்க. நண்பர் கௌதம் மூலமா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இனிமே விவசாயத்தை நம்பி எதுவும் பண்ண வேண்டாம். 3 வேளை சாப்பிட்றதையும் நிறுத்திடுங்க. முதலீடு செய்ய உகந்த மாநிலம் இந்தியாவில் அப்படிங்கிறத தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல? 3ஆவது இடத்துல இருக்கு. 7வது இடத்துல. சரி, 7வது இடத்துல இருக்கிற தமிழ்நாடை முதல் இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன சேர்த்து? நீங்க மத்திய அரசு அவ்வளவு நிதி கொடுக்காம இருக்காங்க. மெட்ரோ திட்டத்திலிருந்து, கல்வி நிதியிலிருந்து எவ்வளவு நிதிகள் கொடுக்காம, இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பத்தியில தான் சார் ஒரு அரசு பட்ஜெட் போட முடியும். உங்க அதிமுக ஆட்சியில மத்திய அரசு இவ்வளவு உங்களுக்கு 2000 கோடி கொடுக்காம இருந்திருக்காங்களா சார்? கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா சார்? இங்க சொல்றாங்க சார் 3.5 லட்சம் கோடி கடன் வாங்குற திறமை தெரிஞ்ச உங்களுக்கு 2000 கோடி கொடுத்தாதான் மாணவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுமையா? ஆளுமைன்னு என்ன? 62,000 கோடி மக்கள் நல்லா நான் கொடுக்க முடியாது, கொடுத்தா கொடுக்கடிப்பேன், எங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியுங்கிறது ஆளுமை. நீ கொடுத்தாதான் என் மாணவர்கள் நல்லா இருப்பான்னு சொல்லி அப்புறம் உங்களை ஓட்டு போட்டு மேலே உட்காந்து வச்சிருக்காங்க. கேவலமான அரசியல் சார் இதெல்லாம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவிலிருந்து கோவை சத்தியன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக பட்ஜெட் தாக்கலாயிருக்கு. இந்த திமுக அரசுடைய இந்த முழுமையான பட்ஜெட் இதுதான். அதுக்கப்புறம் அடுத்த வருடம் தேர்தல். ஸோ இடைக்கால பட்ஜெட் தான். ஸோ பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக வரி இல்லாத ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பார்வையும் சொல்லப்படுது. இன்னொன்று, எதிர்க்கட்சிகளே விமர்சிக்க முடியாத அளவுக்கான ஒரு பட்ஜெட்டை தான் இந்த முறை தாக்கல் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது எல்லாருக்கும் எல்லாவுமான பட்ஜெட் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்கிறாங்க. அறிவாலயத்தில் வச்சு தேர்தல் அறிக்கை 2026 வெளியிட வேண்டியதை தமிழக சட்டமன்றத்தில் வச்சு பட்ஜெட்டுன்னு சொன்ன கேவலம் தான் நேற்று நடந்தது. இதுதான் யதார்த்தம். கல யதார்த்தங்கிறது இதுதான். இதை தாண்டி விமர்சனிக்கிற தேர்தல் அறிக்கையை பற்றி விமர்சனிக்கிறதுக்கு போல் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செஞ்சீங்களான்னு விமர்சனம் தான் எதிர்கட்சி வைக்கும். 2021 தேர்தல் அறிக்கையிலே இன்னும் ஒன்றும் பண்ணி முடிக்கல. 10% கூட இல்லை, 15% இல்லை. என்ன சாதிச்சிங்கன்னு பட்டியல் கொடுங்கன்னு எடப்பாடியார் கேட்டு அதுக்கே பதிலை காணும். இதில் அந்த பட்ஜெட்டை பற்றி சிறப்பாக பேசுறதுக்கு என்ன இருக்குங்கிறத எங்களுக்கும் புரியல. இல்லை, இதில் நிறைய நலத்திட்டங்களை ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைனூட்டானா, அதாவது பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் அவங்களுடைய 18 வயது வரைக்கும் கொடுக்கப்படுங்கிறது எவ்வளோ டீட்டெயில்டாக ஹோம்ஒர்க் பண்ணி இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. போகிற போக்கில் ஒரு விமர்சனமாக வைக்கிறது சரியாக இருக்கு. இல்லை, அதுக்கு இல்லை. இதே அப்படி பார்த்தா
என்ன விமர்சனம் இந்த பட்ஜெட்டில் என்ன சாதக பாதகம், நீங்கள் பட்ஜெட்டுன்னு சொல்கிற தேர்தல் இருக்கே, திமுக தேர்தலுக்கு சாதக பாதகங்கள் பேசுறதுக்கு ஊடகத்தில் கூப்பிடுறாங்க. நேற்று நாகரிகமாக சொன்ன ஒரு முன்னணி ஊடகத்தில் கூப்பிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நான் வரமாட்டோம் சார்னு சொல்லி அதை வச்சுட்டு, அதே ஊடகத்தில் போன திமுக வந்து இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி அஇஅதிமுகலேருந்து பேச வராததே விவாதத்துக்கு திமுக தேர்தல் வந்து அறிக்கை வந்து இல்லாமல் இந்த பட்ஜெட் மிகப்பெரிய வெற்றிங்கிறாரு. எவ்வளோ ஒரு கேவலமான வேலை இதெல்லாம். இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்குறதே பொழப்பாக வச்சுருக்கவங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ஷன் கொடுக்க முடியும்? நீங்கள் சொன்னீங்களே 2000 குழந்தைகள் அனாதை பெற்றோர்கள் இழந்த அனாதை குழந்தைகளுக்குன்னு. இன்னொரு தரவில் சொல்கிறேன் சார், கொரோனாவினால் அனாதைகளான பெற்றோர்களிருந்து அனாதைகளான குழந்தைகளை வந்து மாதம் இவ்வளவு தரணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு நிதியை ஒதுக்கி, அது தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வே நடந்துச்சு. கொரோனா காலத்தில் பெற்றோர்களை இழந்த கொரோனா அனாதைகள் அப்படின்னு சொல்லி டேக்லைன் போட்டு, எங்கே தைரியம் இருந்தால் இந்த திமுகட்ட வந்து ஒரு டேட்டா வாங்க பார்க்கலாம் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லி. அது வந்துச்சுனாலே தெரியும் இந்த திட்டத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு. ஒன்று, இந்த திட்டத்தை எப்படி ஸ்டிக்கர் ஓட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா கொரோனாவினால் பெற்றோர்கள் இறந்தவங்க மேலே எப்படி இப்போ வந்து கண்டுபிடிச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு இந்த வருஷம் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும் சார். எல்லாமே வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மாதிரி இருக்குது. ஒரு மாநில நிதி அப்படிங்கிறது என்ன? தமிழ்நாடு சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்து வாங்கின இது வரைக்கும் வாங்கின 2021 வரைக்கும் வாங்கின கடனை 4 வருஷத்தில் வாங்கி முடிச்சிட்டிங்க. இது என்ன பெரிய சாதனை சார்? எவ்வளோ வளர்ச்சி திட்டங்கள் இருக்குது. சும்மா 19 கடன் வெளியிலேருந்து பார்க்கும்போது கடன் இருக்கும். ஆனால் ஃபினான்ஸ் கமிஷன் எவ்வளோ அலோவ் பண்ணுது, எவ்வளோ வாங்குறாங்க, அதுக்கு எவ்வளோ வளர்ச்சி திட்டங்கள், எவ்வளோ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், இதெல்லாம் இருக்குல்ல. அதே அளவீடு ஃபினான்ஸ் கமிஷன் சொல்கிற 29% 25% 3 இதே அளவீடு தானே நாங்களும் கடன் வாங்கணும். ஏதாவது இடத்துல ஒரு மீறி இருக்கோம் அதை. அப்போ அந்த ஐயோ அம்மா நடிச்சிக்கிட்டீங்க வயிற்றுலி வாயிலும். ஒரு அடிப்படை கம்பேரிசன் நம்ம பேசுவோமா சார்? 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் ஏறும்பொழுது தமிழகத்தினுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் அவுட்புட் வந்து 7 லட்சம் கோடி. 2021 ஆட்சியை விட்டு வெளியில் போகும்போது 23 லட்சம் கோடி. ஒரு ஆண்டும் சராசரியாக 1.5 லட்சம் கோடி ஜிடிபியில் ஏற்றிருக்கோம். இதில் ஆட்சிக்கு வந்த முதல் 2 வருஷம் கரண்ட் கிடையாது, கடைசி 1.5 வருஷம் கொரோனா. இதுலேயே நாங்கள் வாங்கின கடனில் எவ்வளவோ மக்கள் நலத்திட்டங்கள் போயிருக்கு, எல்லாமே போயிருக்கு. மாணவர்களுக்கு லேப்டாப் போயிருக்குது, அம்மா உணவகம் இருந்திருக்குது. அது மூலமாக தான் 7 லட்சம் பேர் கொரோனா காலத்தில் உணவு உண்டு பட்டினி இல்லா தமிழகம் அப்படின்னு பட்டினி சாவு இல்லா தமிழகம்னு படைச்சோம் இல்லையா? இந்த மாதிரி தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். இங்கே என்ன அதையே தாண்டி வந்துடுறேன். இதே தாண்டி இந்த திமுக ஆட்சி காலத்தில் முத்தாய்ப்பான ஒரு மக்கள் நலத்திட்டம்னு ஒன்று சொல்லுங்கள் சார். நான் லிஸ்ட் பண்ணுறேன் சார். இலவச பேருந்து, மாதம் மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், படிக்கிற குழந்தைங்க ஆண் பெண் இருப்பாளருக்கும் பைசா, மடிக்கணினி, எவ்வளோ திட்டங்கள் இதை வந்து சொல்லிட்டே போகலாம். நான் ஏதோ திமுக சொல்ற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த திட்டங்கள்லாம் நடைமுறையில் இருக்கும்ல. இருக்கு இல்லை எடுத்துகிட்டு வாங்க, இந்த ஒரு கேமரா எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகலாம். இந்த மடிக்கணினி வாங்கின யாரும் ஒருத்தரை காட்டுங்க, நான் வேணால் அரசியல் விட்டே விலகிடுறேன். இந்த 4 வருஷத்தில் இந்த வாங்க அரசு பள்ளிக்கு போவோம். உங்கள் அலுவலகத்து பக்கத்துக்கு அரசு பள்ளி எதோ ஒன்று சொல்லுங்கள் சார். சேப்பாக்கு இங்கே பக்கத்தில் உதயநிதி தொகுதி தானே பக்கத்தில், வாங்க போகலாம், அரசு பள்ளிக்கு போகலாம். எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நானும் வரேன் சார். 4 வருஷம் தொடர்ச்சியாக மடிக்கணி வாங்கிட்டேன்னு ஒருத்தரை சொல்லுங்கள், நான் வேணால் அரசியல் விட்டே போயிடுறேன். இலவச பேருந்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எது வேணுமோ ஸ்பெசிஃபிக்காக அது மட்டும் எடுத்துக்கிறீங்க. இல்லை நான் ஒரே நிமிஷம், நான் பட்டியலிடுறேன்னு சொன்னீங்கல்ல. இலவச பேருந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? அனைத்து மகளிர் இலவச பேருந்து நீங்கள். அதில் என்ன குற்றச்சாட்டு வந்துச்சு? அது ஓசின்னு கிண்டல் அடிச்ச குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் சார் அது விமர்சனம் சார். திட்டம் நடைமுறையில் இருக்குல்ல சார். ஒரு நிமிஷம் சார். பயனாளி நம்ம அரசியல் ரீதியாக திட்டம் அவன் நடைமுறையில் இல்லை. இதே விமர்சனம் வைக்கிறதுக்கு விவாதத்துக்கு வரேன்னு சொன்னால் தான் பயந்து ஒன்று திமுக வந்து வீரம் பேசி என்ன பிரயோஜனம்? ஆளில்லாத கடையில் டீஆத்தி வீரம் பேசி என்ன சார் பிரயோஜனம்? உங்கள் ஊடகமாச்சு மக்களுக்கு உண்மை தெரியட்டும். இதே முதல்வர் சொல்கிறார்ல, 10 ஆண்டுகள் தவழ்ந்து வளைந்து எல்லாமே போச்சுங்கிறல்ல முதல்வர். அதே தரவுக்கு தான் சொல்கிறேன். 7 லட்சம் கோடி ஜிடிபியில் ஆரம்பித்து 23 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். இதில் ஒக்கி, வர்தா, நிவர், கஜான்னு சொல்லி இயற்கை பேரிடர் இல்லாமல் கொரோனா இவ்வளோத்தையும் சந்தித்து நாங்கள் வாங்கிய கடன் அப்பவும் பண்ண மக்கள் நலத்திட்டங்கள். உங்களுக்கு இயற்கை பேரிடர் எதுவுமே கிடையாது, கொரோனாங்கிற அச்சுறுத்தல் எதுவுமே கிடையாது. சொத்து வரி ஏற்றிருக்கீங்க, மின் கட்டணம் ஏற்றிருக்கீங்க, எல்லா வரி ஏற்றி கூடுதல் வருமானமாக 1,17 லட்சம் கோடி வாங்குறீங்க. அதுக்கப்புறம் இது வரி ஏற்றாத பட்ஜெட்டுன்னு சொல்கிறதுக்காக தான் இதை தேர்தல் அறிக்கைன்னு சொல்கிறேன். இப்போ தெரியுதா இது ஏன் தேர்தல் அறிக்கைன்னு சார்? ஒரு பட்ஜெட்னா என்ன சார்? ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி குறித்த விஷயங்கள். அந்த வளர்ச்சிங்கிறது என்ன? லாங் டேர்ம் பிளான், ஷார்ட் டேர்ம் பிளான் இருக்கும். இந்த லாங் டேர்ம் பிளான் இந்த பட்ஜெட்டில் இது வரைக்கும் ஏதாவது இருக்கான்னா கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். 2021 திருச்சியில் தேர்தல் பரப்புரையில் ஸ்டாலின் பேசினது, ஒரு 6 துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அதற்கு அடுத்த 10 ஆண்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் என்கிட்ட இருக்குன்னு சொன்னாரா சொல்லியா சார்? இந்த 4 வருஷத்தில்
இந்த 4 பட்ஜெட் முடிஞ்சா ஒரு பட்ஜெட்லயாச்சு இல்லை ஏதோ ஒரு இடத்துலயாச்சு எந்த அந்த 6 துறை அது என்ன வளர்ச்சி திட்டங்கள் அது எப்படி இந்த பட்ஜெட் கேள்வி முடிச்சு தயவு செஞ்சு இடைமறிக்காதீங்க. அந்த என்ன அந்த ஒரு 6 துறைகள் 10 ஆண்டு வளர்ச்சி திட்டங்கள் என்ன அது இந்த பட்ஜெட்ல எங்கெல்லாம் வந்து கவரப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க சார். 10 ஆண்டுகள் நீங்க ஆட்சியில இருந்தீங்க, நீங்க சொல்ற மாதிரி இருங்க. நான் என்னோட கேள்வி முடிச்சிடறேன் சார். அப்போ இல்ல அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பதில் இல்ல அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ நீங்க 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்திருக்கீங்க சார். நீங்க சொல்ற மாதிரி கொரோனா, வெள்ள நிவாரணம், இவ்வளவு நெருக்கடிகள்ல அரசு அப்பவும் இதே கடன் விமர்சனம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி புதிதா ஒரு அரசு வரும்போது 10 ஆண்டுகள் அதிமுக செஞ்ச தவறெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வளர்ச்சி நோக்கி எடுத்துட்டு போக முடியும்னு தானே திமுக அரசு சொன்னாங்க. என்ன தவறு சரி பண்ணாங்க? எவ்வளவு நாங்க என்ன தவறு செஞ்சோம், என்ன தவறு சரி பண்ணாங்க? இங்க எந்த வளர்ச்சி திட்டங்களுமே இல்லாம இருந்தது. எந்த மின்துறைக்கு எந்த திட்டமும் இல்லாம இருந்துச்சு. போக்குவரத்து கடுமையான கடன்ல இருந்தது. இன்னைக்கு அதை சிஎன்ஜி ஈவின்னு அடுத்த டெக்னாலஜிக்கு அப்கிரேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு தானே இருக்காங்க. ரொம்ப முயற்சி. நீங்களாச்சும் துறை ரீதியாக 2 கேள்வி கேட்டீங்க, நான் அதுக்கே பதில் சொல்லிடுறேன். எந்த திட்டமுமே இல்லாமலே 7 லட்சம் ஜிடிபி வந்து 23 லட்சமாக உயர்ந்தது. எந்த திட்டமுமே இல்லாமல் உலகமே முடங்கி இருக்கும்போது 66,000 கோடி ஈர்த்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் கொரோனா காலத்தில் முதலீடு மாநிலம் தமிழன் பேர் வாங்குச்சு. எந்த திட்டமுமே இல்லாமல் 11 மருத்துவக் கல்விகள் ஒரே வருஷத்தில் வந்துச்சு. எந்த திட்டமுமே இல்லாமலையா வேளாண் பாதுகாப்பு மண்டலம்னு சொல்லி வந்து விவசாயிகள் வாழ்க்கையை காப்பாற்றணும். எந்த திட்டமுமே இல்லாமலையா அம்மா உணவு ஒன்று வந்துச்சு. அது மூலமாக 6 லட்சம் பேர் சாப்பிட்டாங்க. மத்திய அரசு நான் கேட்குறேன் சார், ஒரே ஒரு நிமிஷம், அடுத்த கேள்விக்கு நான் பதில் வந்துடுறேன். இதே கடன் வாங்கி மக்கள் நல திட்டங்கள் கொடுத்துருக்குறோம்ல இவ்வளோ. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கின கடன் தொகை எவ்வளோ, நீங்களாக வாங்கின கடன் தொகையோ மக்கள் நல திட்டங்கள் என்ன இருக்குது இங்கே அப்படிங்கிறது தானே கேட்குறோம் நம்ம. நீங்கள் இலவச பேருந்துன்னு சொல்கிறீங்க, அது பேருந்தே விடலான்னு மக்கள் சொல்லி குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஓசியம் கிண்டல் அடிக்கிறீங்க. அது வந்து மகளிர் உரிமை தொகைன்னு பேசுவீங்க. 3.25 கோடி பெண்கள் இருக்கிற இடத்துல வெறும் 1,06,00,000 மகளிருக்கு, அதுவும் 2 வருஷங்கள் கழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிங்க. 2 வருஷமா கேள்வி மேலே கேள்வியாக கேட்ட சட்டமன்றத்தில் கொடுத்தாங்கல்ல, என்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. பிரதர் பிச்சை போட்ட மாதிரி சொல்றீங்க. இல்ல சார், நீங்க கொடுத்தாலும் உடனே கொடுத்தாலும் 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்க. அப்ப வாக்குறுதிங்கிறது வந்து நாங்க ஆட்சி கட்டிலில் வந்தவுடன் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய்னா அப்ப இது வரைக்கும் 48,000 ரூபாய் வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருந்திருக்கு சார். பிரதர் பதில் சொல்ல விடுங்க பிரதர். 48 மாசம் இருந்தா 48,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு போயிருக்கணும். இது வரைக்கும் வெறும் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுத்தோம்லன்னா ஆட்சிக்கு வந்து செய்யக்கூடிய முதல் வேலையை அதை செய்யறோம்னு சொல்லி ஆட்சி கட்டில வந்தவொடனே செய்ய வேண்டிய விஷயத்த எதையுமே செய்யல. 100 ரூபா கேஸ் மணி வந்துருச்சா பிரதர்? 5 ரூபா 4 ரூபா கம்மியாயிருச்சா பிரதர் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும்? மத்திய அரசு கேளுங்க சார். மத்திய அரசு என்ன கேட்கணும்? மத்திய அரசு வரி குறைங்க. ஏன் மாநில அரசு ஆட்சிக்கு வந்ததும் தமிழக அரசு விலையை குறைச்சாங்க, டாக்ஸை. விலையை குறைக்காத மத்திய அரசு நோக்கி உங்க கேள்வியை கேட்காம நீங்க மாநில அரசு கேட்டுட்டு இருக்கீங்க சார். கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரே நிமிஷம் 10 ஆண்டுகள்ல பெட்ரோல் மீதான வரி மாநில அரசு வரி ஏத்தவே இல்லை சார். மத்திய அரசு ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு 7-8 முறை ஏத்திக்கிட்டே இருக்காங்க, பிளக்சுவேட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க அங்க கேட்காம தமிழக அரசு குறைங்கன்னு சொல்றது சரியா? மக்களை எப்படி முட்டாளாக்குறோம் பாத்தீங்களா? ரொம்ப அருமையா முட்டாளாக்குறோம்ல மக்களை. தேர்தல் அறிக்கையில் சொன்னது, நான் வந்தால் பெட்ரோலுக்கு 5 ரூபா டீசலுக்கு 4 ரூபா குறைப்பேன். அப்போ வந்து பெட்ரோலோட ரேட் என்னவா இருந்துச்சு? 94 ரூபா இருந்துச்சு. 94 ரூபாவில் நான் ஆட்சிக்கு வந்து 5 ரூபா கம்மி பண்ணுவேன்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை என்னவா இருக்கணும்? 89 ரூபாயா இருக்கணும். அப்போ டீசல் 89 ரூபா இருந்துச்சு, 4 ரூபா குறைக்கணும். அப்போ டீசலோட விலை என்னவா இருக்கணும்? 85 ரூபாயா இருக்கணும். இப்போ நீ டீசலோட விலை 100 ரூபா ஆயிடுச்சு. அதோட வரி யார்கிட்ட சார் போகுது? அப்படியே மத்திய அரசு கிட்ட கேளுங்க சார். இருங்க சார், நீங்கள் திரும்ப மடை மாற்றாதீங்க. நீங்கள் ரொம்ப திறமையான பத்திரிகையாளர் தான், இருங்க. கேள்வி மட்டும் மக்களுக்கும் புரியட்டும். 100 ரூபா ஆயிடுச்சு டீசலோட விலை. யார் சார் போகுது அந்த வருவாய்? 94 ரூபாலேருந்து 6 ரூபா கூடி இருக்கிற டீசல் வந்து 84 ரூபா இருந்துச்சு. 84 ரூபாலேருந்து இப்போ 100 ரூபா 16 ரூபா கூடி இருக்கிற டீசலோட வருவாய் யாருக்கு சார் போகுது? மாநில அரசுக்கு வருது இல்லை? இதே 94 ரூபா அந்த பெட்ரோல் இன்றைக்கி வந்து 110 ரூபா போகுது இல்லை? யாருக்கு சார் இந்த வருவாய் போகுது? அப்போ ஏன் கம்மி பண்ணலன்னு யாரை கேட்பாங்க? தேர்தல் அறிக்கையில் நீங்கள் தானே கொடுத்தீங்க. அப்போ சொல்லுங்க. அதாவது மாநில உரிமை போராட்டங்களுக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தது 3 ரூபாய் குறைச்சாங்களே இல்லையா சார்? சொன்னது 5 ரூபா 4 ரூபா சார். ஏன் பண்ணல? இந்த லாஜிக் இப்படி பேசணும். என்ன இந்த லாஜிக் வேற எப்படி பேசணும்? நானா சார் சொன்னேன்? நாங்களா சொன்னோம்? நீங்க தானே சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு இருக்காங்கன்ற. அப்ப நீங்க ஏன் இவ்வளவு குறைக்கலன்னு கேக்குறீங்க? என்ன எவ்வளவு விலை குறைக்கலாம்னு தெரியாத முட்டாப்பை தான் தேர்தல் அறிக்கை. பெட்ரோல் டீசல் விலையை இப்ப குறைக்கலன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், மத்திய அரசும் குறைச்சிருக்கணும் இல்லன்னு கேட்காம தமிழக அரசு மட்டும் கேட்கறது சரியா? நான் பக்கத்துல இருக்கிற எல்லா மாநிலமும் குறைச்சிருக்காங்க, இங்க ஏன் பண்ணல? அது தேர்தல் அறிக்கையில கொடுத்த விஷயத்தை ஏன் பண்ணலன்னு கேக்குறேன். நான் குறைச்சிருக்காங்கன்னு சொல்றேன். ஆட்சிக்கு வந்தது 3 ரூபாய் குறைச்சாங்களே சார். இப்போ கௌதமன் வந்து எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. என்ன அந்த வாக்குறுதியை வந்து நான் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது செய்யறது தான் நியாயமா இருக்குமா? இல்லை நான் வாக்குறுதி கொடுத்தது வேறையா இருக்கு, ஆனால் இப்போ நான் வேறையா செஞ்சேங்கிறது கரெக்டாக இருக்குமா? எது சார் கரெக்டாக இருக்கும்? 5 ரூபா 4 ரூபா நாங்களா சார் போட்டோம்? திமுக தானே போட்டுச்சு. அப்போ அந்த அறிவு இல்லையா? இப்போ இந்த இவ்வளோ கம்மி பண்ண முடியாத அறிவு. சரி விடுங்க சார், மத்திய அரசு கேட்கல. கேஸ் மணி 100 ரூபா என்ன சார் ஆச்சு? 21 தேர்தல் அறிக்கையில் போட்டது சார்.
24 உட்காந்துருக்கோம் சார். லாங் டேர்ம் பிளான் என்ன சார் இந்த பட்ஜெட்டில்? மக்களுக்கு தெரியட்டும் சார். இந்த தமிழகத்தினுடைய லாங் டேர்ம் பிளான்ங்கிறது இந்த பட்ஜெட்டில் என்ன சார்? வளர்ச்சி எல்லாருக்கும் எல்லாம். என்ன சார் எல்லாருக்கும் எல்லாங்கிறது தேர்தல் சார் அறிக்கை. ரொம்ப நான் ஒரு ரொம்ப ஒரு நன்றி உதாரணம் சார். சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன் சார். அவங்க இவ்வளவு எந்த நேரம் long term- பேசுனதுல உங்களுக்கு புரிஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் எல்லாங்கிறது தேர்தல் அறிக்கை. ரைட், மகிழ்ச்சி சார். சார் எல்லாருக்கும் எல்லாம் தேர்தல் அறிக்கையில சார் பட்ஜெட்டோட டேக் லைன். சார் நான் வந்தா கடனை சீரமைச்சிரும் மறுசீரமைப்பு பண்ணிடுவோம் விளம்பரம்லாம் பேசுறீங்களே சார். எப்போ சார் கடனை சீரமைக்க போறீங்க? அஞ்சு பொருளாதார நிபுணர்களுக்கு 5 பொருளாதார நிபுணர்களுக்கு பல கோடி ரூபாய் நீங்க சம்பளமா கொடுக்குறீங்களே சார். வெளியில இருந்து பேசும்போது, அதாவது சார் நம்ம லேமேன் டைம்ல இருந்து பேசும்போது என்னப்பா ஒரு அரசு 10 லட்சம் கோடி கடன் வாங்கிடுச்சு அப்படின்னு பேச முடியும். ஆனா டெக்னிக்கலா நீங்க பாருங்க, நீங்க ஒரு அரசியல் கட்சியில இருக்கீங்க, ஆட்சி அதிகாரத்துல டெக்னிக்கலா இருக்கீங்க, பேச விட மாட்டீங்க. டெக்னிக்கலா பேசுங்க சார். ஃபினான்ஸ் கமிஷன் அலோ பண்ணத லிமிட்டை தாண்டாங்களா? இதைத்தானே சார் நாங்களும் சொன்னோம். இவ்வளோ அதே லிமிட்ல தான் கடன் வாங்கணும். கொரோனான்னு உலகமே முடங்கி இருக்கு. அவ்வளோ இக்கட்டான நிலைமையில கூட நாங்க சொத்து வரி ஏத்தல, மின் கட்டணத்தை ஏத்தல, மக்கள் நல திட்டங்களை கொடுத்தோம். அதே வீராச்சாரத்துல கடனை வாங்குறீங்க. எப்போ 77 ஆண்டுகள் வாங்காத கடனை 4 ஆண்டுகள் வாங்கி முடிச்சு நீங்க என்ன மக்கள் நல திட்டங்களை பண்ணீங்க? அதுதான் உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ணேன். அது இல்லாம இப்ப இன்னும் அதான் கூடுதலா 2000 ரூபாய் கொடுக்கறாங்க சொல்றாங்க. குற்றச்சாட்டு கொடுத்தாங்கல்ல அப்படிங்கிறீங்க. சொன்னது என்ன செஞ்சது என்னன்னு கேள்வி கேட்கிறேன். பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிறீங்க சார். வாக்குறுதி என்ன சார்? 1000 ரூபா வந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்ததுலேருந்து வரணும்னா வரலன்னா அதை கொடுத்துட்டாங்கல்ல. இதுதான் இதான் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலைங்கிறது. எப்படின்னா தேர்தல் அறிக்கைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டா சும்மா ஒப்புக்கு சப்பானி மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதான் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி. 4 வருஷமா மடிக்கணினி கொடுக்கல, இந்த வருஷம் வேணும்னே மடிக்கணினி உள்ள போட்டு இல்லைன்னா டேப் கொடுக்குறேன்னு போட்டு ஒரு பேருக்குன்னு ஒரு 1000 மாணவர்கள் கூப்பிட்டு கொடுத்து அதான் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றணும் விளம்பரம் பேசி. இந்த மாதிரி ஏமாத்து வேலை தான் சார் திமுகங்கிறது. விளம்பரத்தில் எப்படி இந்த ஆட்சி 4 வருஷம் ஓடுதோ அதே விளம்பர வேலை தான் இது. இது தேர்தல் அறிக்கை தான். தேர்தல் அறிக்கை கூட தகுதி இல்லாத ஒரு விஷயம் இருந்தாலும் பட்ஜெட்னு போய் உட்காந்து போட்டாச்சு சார். 5 பொருளாதார நிபுணர்கள் அவரோட சாதனை என்ன? இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் கடன் வாங்கியிருக்கு. அதான் அவங்களோட சாதனை. நீங்க எக்கனாமிக் சர்வே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளவு மைனூட்டா அதில் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா, அதாவது தமிழக அரசு விவசாயம் நான் சொல்றேன் சார், தமிழக அரசு விவசாயம் சார்ந்து இல்லாம மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டாரை நோக்கி நம்ம பட்ஜெட்டை டிபெண்ட் பண்ணி வைக்கணும், இனிமே அதை நோக்கி தான் நம்ம நகரணும்ன்ற அளவுக்கு, அதாவது விவசாயம் தான் நம்ம முதுகெலும்பு, விவசாயி தான் நம்ம எல்லாமேன்னு பேசுற இடத்துல நம்ம வளர்ச்சியை நோக்கி போகணும்னா நமக்கு இது முக்கியம்னு மாநில திட்டக்குழு தலைவர் ஜெயரஞ்சன் நாங்க அவ்வளவு டீடைல்டா ஒர்க் பண்ணிருக்கோம்னு தெளிவா சொல்றாரு. எப்படின்னா தஞ்சை மண்டலம் சோறு உடைத்தது நம்மள 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மிக முக்கிய காரணம் தஞ்சை மண்டலம். அந்த மண்டலத்துல மிக மக்களுக்கு தேவையான திட்டம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்தது நான் சொல்லாதீங்க திமுகன்னு சொல்லி டிஆர் பாலு சொன்னார்ல. விவசாயத்தை அழிச்சு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்ல. அதைத்தான் காசு கொடுத்து 5 பேர் சொல்றாங்க விவசாயில ரோட்ல விட்டுருங்க, அவங்க எக்கடை எங்கிட்ட வேணாலும் போட்டோம், நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் மாதிரி போடணும், அதை இனிமேல் தமிழ் இதுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் சர்வே எடுக்கிறதுக்கு ஒரு 5 பேர் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் சரி சம்பளம். சார் இது உங்களுக்கே தெரியும் விவசாயம் இன்னைக்கு எவ்வளவு ஒரு டஃப்பான ஒரு இதா இருக்கு. விவசாய கூலிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. விட்டுருன்னு சொல்லல, அதை நோக்கி அரசு வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்காம ஒரு சர்வீஸ் செக்டார்ல உங்களுக்கு நிறைய லாபம் வரும், மேனுஃபேக்சரிங் செக்டார்னா உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாகும், விவசாயத்துறையில என்ன உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும், விவசாய கூலிகள் தான் அதிகமா இருக்காங்க. நண்பர் கௌதம் மூலமா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இனிமே விவசாயத்தை நம்பி எதுவும் பண்ண வேண்டாம், 3 வேளை சாப்பிட்றதையும் நிறுத்திடுங்க. மக்கள்லாம் அவங்களும் 3 வேளை சாப்பிட்றது நீங்க அப்படி எடுத்துக்கிறேன் சார், நான் அப்படி எடுத்துக்கல. விவசாயத்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணி மட்டுமே சொல்றேன். ஆடத் தெரியாத நர்த்தகி மேடை கோணலா இருக்குங்கிற மாதிரி இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம். எக்கனாமிக் சர்வே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் அடிப்படை என்னன்னு புரிஞ்சுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் 52 விழுக்காடு சர்வீஸ் செக்டார் இல்லை, அக்ரேரியன் செக்டர், அதாவது விவசாயத்துறை சார்ந்த பொருளாதாரம் வந்து 52 விழுக்காடு, 48 விழுக்காடு மேனுஃபேக்சரிங் செக்டர். நீங்கள் சொல்கிற வீதாச்சாரம் அதான், நல்லா தெரிஞ்சுங்க என்னென்னு. 52 விழுக்காடு அக்ரேரியன் செக்டார், 48 விழுக்காடு மேனுஃபேக்சரிங். இரண்டுக்கும் சமமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் 7 லட்சம் கோடியிலேருந்து 23 லட்சம் கோடி போச்சு. என்ன இவங்க சொல்ற மாதிரி முட்டாள்தனமான விவசாயம் எதுவுமே செய்யாம விவசாயம் நடுவுல ஏன் தெரியுமா? இல்ல இது இந்த சர்வேக்கான நான் சொல்லிடுறேன் சார். இதுக்கான காரணம் என்னன்னு சொல்றேன். திமுகவோட பிளான் என்னங்கிறது சொல்லிடுறேன். ஒரு மேகதாது அணை கட்ட 9000 கோடி ஒதுக்கியாச்சு, 3 இடம் பார்த்தாச்சு, அப்ரூவல் வர வேண்டியதான் மிச்சம்னு போன 10 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்துல பேசுற சித்தராமையை எதிர்த்து குரல் கொடுக்க தெரியாம துரைமுருகன் பேசுனது நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், நான் பேசி முடிச்சிடறேன் சார். இல்ல நீங்க பேசுன கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டுருக்கீங்க, என்னை பேசி முடிச்சிடறேன் சார். இப்படி ஒரு அதை எதிர்த்து ஒரு கண்டனம் கொடுக்காத ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு ஆளை வச்சிருக்கோம் நம்ம முதல்வரா. இங்கிருந்து 22ஆம் தேதி மீட்டிங் வாங்க டீலிமிட்டேஷன் கூப்பிட போவோம். ஆனால் மேகதாது அணைக்கு 9000 கோடி கொடுத்து அறிவிப்பு வந்த போதும் பேச மாட்டோம். அணைக்கு 3 இடம் தேர்வு செஞ்சாச்சுன்னு டிகே சிவகுமார் சொல்லும்போது பேச மாட்டோம். அதே அணை வந்து அறிவிப்பு வந்தால் கட்ட ஆரம்பிக்க போகணும்னு சொல்லி எதுவுமே பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டோம்னா, இல்லை விவசாயத்துறைக்கு இங்கே தண்ணியே தேவையில்லை, நீங்கள் நாம் வந்து மேனுஃபேக்சரிங் எக்கானமி பாருங்கள், எக்கனாமிக் சர்வேலேயே அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள், இனிமேல் நல்லா இருக்கணும்னு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து இண்டஸ்ட்ரியாக போட்டு தள்ளணும்னு காட்ட போகிறோம். இதுதானே
ஒரு முதுகெலும்பு இல்லாமல் இருக்கிற ஒரு இயலாமை வச்சிருக்கிற முதலமைச்சருக்கு சப்பு கட்ட சாக்கரம் கொடுக்குற மாதிரி உங்கள் எக்கனாமிக் சர்வே அதானே இது அப்படி தானே எடுத்துக்கணும். இதான் சார் எதார்த்தம், இதுதான் கலை எதார்த்தம். மக்களை எப்படியெல்லாம் மடை மாற்றி திசை மாற்றி முட்டாளாக்கணுமோ அது எல்லா வேலையும் பண்ணும். அதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா தன்னோட இயலாமையும் கையாளாதனத்தையும் மறைக்கிறதுக்கு நடக்கிற வேலை இதெல்லாம். இதுக்கு எதுக்கு சார் கோடிக்கணக்கில் கொடுத்தீங்க சம்பளம்? இது ஒரு நாம எழுதி முடிச்சிருவோம் சார். நீங்க சொல்ற விமர்சனத்தை நான் அரசு சார்பாக எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட நான் என்ன சொல்றேன், 15th ஃபினான்ஸ் கமிஷன் 28% வரைக்கும் கடனை அலோவ் பண்ணுது. அரசு நினைச்சிருந்தா இன்னும் ஓராண்டுல தேர்தல் இருக்கும்போது நமக்கு தான் இன்னும் 3% கேப் இருக்கு, நம்ம இன்னும் நிறைய கவர்ச்சி திட்டங்களா அறிவிப்புகளா வெளியிட்டு இன்னும் கூட நிறைய கடன் வாங்கலாம். இல்ல 3% சார் இது அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் அமைச்சர் விடுங்க சார், அமைச்சருக்கு என்ன சார் தெரியும் சார்? அவர்தான் சார் அத்தாரிட்டி, அவர் சொல்றதா சார் நம்ம எடுத்துக்கணும். இப்ப காலையில உதயச்சந்திரன் ஐயர் சாரோட பேட்டி பாருங்க, என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? நம்ம இன்னும் தாண்டல, நமக்கு இன்னும் ஸ்லாப் இருக்குன்னாரு. நம்ம இன்னும் தாண்டல. நாங்களும் சொன்னோம் இதே ஸ்லாப் எங்களுக்கு தானே இருக்கு. இல்ல எனக்கு கேள்வி முடிக்க விடுங்க. அந்த இடத்துல வந்து அரசு நினைச்சதா அதை பண்ணிருக்க முடியும். ஆனா அரசு கவர்ச்சி திட்டங்கள் எல்லாம் கொடுக்காம வளர்ச்சியை நோக்கி அந்த கேப் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பட்ஜெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. நீங்க அதை பாராட்டாம விமர்சிக்கிறீங்க. கவர்ச்சி திட்டங்கள் பட்ஜெட்லயே கொடுப்பாங்க. இதை சொல்றதுக்கு கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இஸ் தி ஒன்லி திங் தட் இஸ் நாட் காமன்ங்கிறதுக்கு சொன்னது கரெக்டா தெரியல. இது கவர்ச்சி திட்டங்கள் பட்ஜெட்லயே கொடுப்பாங்க. மக்கள் நலத்திட்டங்களே வச்சுக்கோங்களேன், அது எங்க இருக்கு? கொடுத்திருக்கு, இன்னும் கூட கூடுதலா கொடுத்திருக்கலாம்ன்றேன். ஆனா அரசு வந்து அதை கொடுக்காம அந்த ஸ்லாபுக்குள்ள நம்ம வைக்கணும் அப்படின்ற இடத்துல நிறுத்துறாங்கல்ல. சார் உங்க வாதத்துக்கே வரேன். 28% வரை கடன் வாங்கலாம். நாங்க 27.2 தான் வாங்குறோம். இன்னும் 0.8 வாங்கினா எங்களால இன்னும் 10,000 கோடி 20,000 கோடி வாங்க முடியும். மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ண முடியும். ஏன் பண்ண வேண்டியதானே சார்? யார் வேண்டான்னு? அதுக்கு தானே ஆட்சி வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. இதைத்தானே சார் திருப்பி கேட்கறோம். இப்பதானே முதல்ல இருந்து ஆரம்பிச்சீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணல, ஸ்லாபை தாண்டி போகுது அப்படின்னு நீங்க அதுக்கு விமர்சிப்பீங்க சார். நான் என்ன கேக்குறேன், இதைத்தான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கோம். 27 வருஷம் வாங்கின கடனை 4 வருஷத்துல வாங்கி முடிச்சு என்ன பெரிய மக்கள் நல திட்டத்தை பண்ணிட்டீங்கன்னு திருப்பி கேட்டா பஸ்ஸுக்கு ஃப்ரீயா விட்டோம், 1000 ரூபாய் கொடுத்தோங்க. இந்த ரெண்டு கதை இழப்பீடெல்லாம் என்ன? 1000 ரூபாய் போன மகளிருக்கு மாச சேமிப்புன்னு எவ்வளவு சொல்றீங்க? 880 ரூபாங்கிறீங்க. இதானே உங்களோட கணக்கு சார்? 3 லட்சம் கோடி பெண்கள் இருக்காங்க சார். நீங்கள் கொடுக்குறதுல 880 கோடி 880 ரூபா எத்தனை பேருக்கு சார் மிச்சமாகுது சார்? 2 வீலர் மானியமாக கொடுத்தோம் சார். அப்போ எது பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமு? எவ்வளோ பேர் கொடுத்தோம் சார்? 3 வீலர் மானியம் 3,40,000 பேர் கொடுத்துருக்கோம் சார். 3 லட்சம் மகளிர் கொடுத்துருக்கோம் 2 வீலர். தமிழ்நாட்டில் 3 லட்சம் மகளிர் தான் இருக்காங்களா? கேளுங்களேன். படிக்கிற பெண்கள் அவ்வளோதான் இருக்காங்களா? வேலைக்கு போகிற பெண்கள் அவ்வளோதான் இருக்காங்களா? கேளுங்களேன், தெரியுமா? கேள்வி கேளுங்களேன். இதே தானே சார் நானும் கேட்டேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 3.25 கோடி மகளிர் இருக்காங்க வாக்காளரில். எதுக்கு சார் 1 கோடி கொடுக்குறீங்க? 1 கோடி பேருக்கு தான் கொடுத்தீங்கன்னு கேட்டால் தகுதின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க நீங்கள். நாங்கள் அவங்களே மாதிரி ஏமாத்தல, வேலைக்கு செல்லும் பெண்கள் தான் கொடுத்தோம். அவங்க விண்ணப்பம் யார்? அவங்க தான் விண்ணப்பம் போடுறாங்க. எதை எதிர்கட்சி குற்றச்சாட்டு வச்சுதா? மொத்தம் இத்தனை பெண்கள் போட்டாங்க, விண்ணப்பம் போட்டாங்க, நிராகரிச்சாங்க, எதிர்கட்சினாலும் குற்றச்சாட்டு வைக்க முடிஞ்சா? இதான் சார் நிர்வாகங்கிறது, இதான் ஆட்சிங்கிறது சார். சார் பட்ஜெட்டுங்கிறது வந்து ஒரு மாநிலத்தை வந்து முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கணும். இதில் இவங்களுக்கு இதை கொடுத்து அவங்களுக்கு இப்போ தான் மகளிர் சுய குழுங்கிறது இப்போ தான் கண்ணுக்கு தெரியுதா? அவர்களுக்கு கடன் இல்லா இது வழங்கணும் சார். மகளிர் சுய உதவி குழுக்கு கடனை தள்ளுபடி பண்ண அரசு சார். நாங்கள் இப்போ தான் அதை வந்து உருவாக்குவோம், அவர்களுக்கு இந்த கட்டமைப்பை செய்வோம், அவர்களுக்கு இதை கொடுப்போம். இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கிறீங்க சார். நீங்கள் நான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்ருங்க சார், டீட்டெயிலாக போனோம். ஒரு கேள்வி ஆகிட்டுமா சார்? முதலீடு செய்ய உகந்த மாநிலம் இந்தியாவில் அப்படிங்கிறத தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல சார்? 3வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க சார். சொல்கிறாங்களே, எத்தனாவது இடத்துல? 3வது இடத்துல இருக்குது. 7வது இடத்துல இருக்குது சார். அது அதிமுக சைடில் இருக்கலாம், அரசு தரப்பில் 3வது இடத்துலன்னு சொல்கிறாங்க. அரசு தரப்பு பொய் சார். நான் இப்போ 2 நிமிஷம் கொஞ்சம் டேட்டா எடுத்து காமிச்சிட்டுமா சார்? போடுவீங்களா உங்கள் சேனலில்? இன்னும் உங்களுக்கு நான் டேட்டா அனுப்பிச்சு விட்டுமா? நீங்கள் அனுப்புங்க, நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் 7வது இடத்துல இருக்கும் சார். 2வது இடத்துல இருந்து நம்ம வந்து 7வது இடத்துக்கு போயிருக்கோம். சரி, 7வது இடத்துல இருக்கிற தமிழ்நாடை வந்து முதல் இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன சார் திட்டம் இருக்குது? என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் தெரிஞ்சுக்கிறேன். தொழில்துறைக்கு ஒதுக்குன நிதி, எம்எஸ்எம்இக்கு ஒதுக்குன நிதி, ஸ்டார்ட் அப்க்கு பாதுகாக்கிறது, இது எல்லாமே தொழில்துறை வளர்ச்சிக்கு தானே சார்? இந்த 4 ஆண்டுகளை க்ளோஸ் பண்ண எம்எஸ்எம்இயோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா சார்? அது சொல்லுவாங்களா சார் பட்ஜெட்டில்? இல்லை அந்த துறை சார்ந்த யாரும்? எம்எஸ்எம்இக்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது சார். அது மத்திய அரசோடையும் சரி, மாநில அரசோட சரி. நீங்கள் மத்திய அரசு அவ்வளவு நிதி கொடுக்காமல் இருக்காங்க. நீங்கள் மெட்ரோ திட்டத்திலிருந்து, கல்வி நிதியிலிருந்து எவ்வளவு நிதிகள் கொடுக்காம, இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பத்தியில தான் சார் ஒரு அரசு பட்ஜெட் போட முடியும். சார் எம்எஸ்எம்இ எவ்வளவு க்ளோஸ்? உங்க அதிமுக ஆட்சியில மத்திய அரசு இவ்வளவு உங்களுக்கு 2000 கோடி கொடுக்காம இருந்திருக்காங்களா சார்? கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா சார்? இங்க சொல்றாங்க சார். அதையும் அந்த 2000 கோடியை கல்வி பட்ஜெட்ல எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்கு. அந்த வரலாறு சொல்லிடுறேன் சார். 2000 கோடி சார், 62,000 கோடி கொடுக்க முடியாதுனாங்க சார் எடப்பாடியார்கிட்ட. கொடுத்தா விட கொடுக்காட்டி இப்போ என் மக்களுக்கு நல்லது பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும்னு ஆரம்பிச்சார் சார். அந்த ப்ராஜெக்ட் பேர் மெட்ரோ சார்.
அதை ஏன் இவன் பண்ணாங்கன்னா, ஒரு வாரமாக ஆங்கில ஊடகத்தில் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். 3 லட்சம் கோடி கடன் வாங்கினவங்களுக்கு வெக்கமா இல்லையா? வெறும் 2150 கோடி கொடுத்தா தான் மாணவர் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் சார் அது நம்ம உரிமை சார். அது எப்படி சார் கேட்காம இருக்க முடியும்? அதுக்காக கேளுங்க, யார் வேண்டாம்னா அதுக்காக வந்தா தான் மாணவர்கள் நலன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? சார் அது நம்ம உரிமை சார். நம்ம ரைட்ஸை கேட்காம நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? சார் யார் சார் வேண்டாம்னா ரைட்ஸை கேளுங்க சார், நாங்கள் குரல் கொடுக்குறோம், உங்களோட துணை நிற்கிறோங்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, 3 லட்சம் கோடி கடன் வாங்குற திறமை தெரிஞ்ச உங்களுக்கு 2000 கோடி கொடுத்தா தான் மாணவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒரு ஆளுமையா? அப்போ அது வேற ஆளுமையா? ஆளுமைன்னு என்ன? 62,000 கோடி மக்கள் நலன் நான் கொடுக்க முடியாது, கொடுத்தா அப்படி கொடுக்கடிப்பேன், எங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியுங்கிறது ஆளுமை. நீ கொடுத்தாதான் என் மாணவர்கள் நல்லா இருப்பான்னு சொல்லி அப்புறம் உங்களே ஓட்டு போட்டு மேலே உட்காந்து வச்சிருக்காங்க. இந்த கேள்வி கேட்டோன்னே இப்போ தான் வருது அறிக்கையில் 2000 கோடி நாங்களே பண்ணுறோன்னு. 3 லட்சம் கோடி கடன் வாங்கினவனுக்கு 2000 கோடி நாமளே செய்யணுங்கிறது தெரியாதா? கேவலமான அரசியல் சார் இதெல்லாம். பிரிவினை அரசியல் சார் இதெல்லாம் கேவலமாக. மக்கள் நலம் முக்கியம் இல்லை சார், குடும்ப நலம் தான் முக்கியம். அவன் கொள்ளையடிக்கிறது தான் முக்கியம். 1000 கோடி டாஸ்மாக் நிற்கிது வாசலில், 992 கோடி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அது நிற்கிது, 800 கோடி வந்து மணல், இதை தவிர்த்து கனிமலம் நல்லா அப்படின்னு நாறுது. அப்படியே ஊழல் அப்படின்னு நார் எடுக்குது எல்லாம். உன்னோட உறுதியாக சொல்கிறேன் சார், ஒரு தேர்தல் அறிக்கை பாயிண்ட்டை நான் இப்போ வெளியிட்டுறேன். அஇஅதிமுக 2026 தேர்தல் அறிக்கையோட ஒரு பாயிண்ட் இப்போ வெளியிட்டுறேன். ஒரு மினிமம் எனக்கு தெரிஞ்சு 5லேருந்து 7 ஜெயில் கட்டுவோம் சார் தமிழ்நாடு ஃபுல்லாக. உறுதியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்தில் 5லேருந்து 7 ஜெயில் கட்டுவோம். இதுதான் தேர்தல் அறிக்கையில் ஒரு பாயிண்ட் தான் சார். இப்போ சொல்கிறேன் உங்கள் என்ன இது என்ன விமர்சனம் இது விமர்சனம் இல்லை சார், தேர்தல் அறிக்கையில் வரப்போட ஒரு பாயிண்ட். நான் இப்போயே சொல்லிடுறேங்க, அவங்க தான் இப்போ தேர்தல் அறிக்கை பட்ஜெட்னு சொல்கிறாங்கல்ல. முன்னாள் அமைச்சர்கள் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லையா சார்? எந்த நடவடிக்கை சொல்கிறது 2026 அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான பாயிண்ட்டு 5லேருந்து 7 புதுசாக ஜெயில் கட்டுறோம். நீங்கள் விவசாயத்தை இவ்வளோ இதாக பேசுனீங்களா? திமுக அரசில் விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட்டே போட்டிருக்காங்க, அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக. சூப்பர்ல சார். இன்றைக்கி போட்டுவாங்கல்ல இந்த விவசாயிகளோட விளை பொருள்கள்லாம் நடு ரோட்டில் வந்து மழையிலே வெயிலி காஞ்சி அழுகி போனதுக்கு எத்தனை கட்ட போகிறாங்கன்னு கேளுங்க சார். எத்தனை கூட சார் கட்ட போகிறாங்க? இவங்க ஆட்சியில் தான் ரோட்டில் அழுகுச்சு மழை பெஞ்சதுன்னு. எத்தனை போனாங்க? கோல்ட் ஸ்டோரேஜ் எவ்வளோ கட்டுறாங்கன்னு சொல்லுங்கள். ஜெனட்டிக்லி மாடிஃபைட் கார்ப்ஸுக்கு இந்த ஆட்சியோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டு சொல்லுங்கள். வரவேற்கிறதா இல்லை உள்ளே வரப்போகுதா என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்கள். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னீங்கல்ல சார், எதுக்கு? கரும்புக்கும் நெல்லுக்கும் எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க? உங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பாயிண்ட்டு எவ்வளோ சார்? 2500 4000 கொடுத்துட்டாங்களா சார்? சார் மும்முனை மின்சாரம் 1 லட்சம் விவசாயிகளுக்குன்னு சொல்லி அந்த அனில் பாலாஜி கொடுத்தார்ல, மும்முனை மின்சாரம் பற்றி நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் வந்த பட்ஜெட்டில் இருக்கா? என்ன சார் ஊரை ஏமாத்துகிற வேலையாக இருக்குது. விவசாயிகள் விளை பொருள்களை அவர்களுடைய உழைப்பிற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு லாபம் ஈற்று தருவதற்கு என்ன திட்டம் இருக்குது? எல்லாத்தையும் விட்டுருங்க சார். கேட்டால் பாருங்கள், சூரிய ஒளி மின்சாரம் வாங்கிறதுக்கு மோட்டருக்கு வந்து சப்சிடி கொடுக்கணும்னு எல்லாம் கதை எழுப்பாங்க. இது நம்ம ஆட்சியில் இருந்த காலத்திலேயே தான் இருக்குது, எல்லாமே கதை எழுப்பாங்க. அடிப்படை கேள்வி சார், ஃபார்மர்ஸ்லாம் டெல்லியில் போய் போராடினதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களே சார் இவங்க, உண்மை தானே சார்? திமுக எதிர்ப்பு இல்லை, விவசாய பில் வரக்கூடாதுன்னு, ஃபார்மர்ஸ் பில் வரக்கூடாது. தமிழகத்தில் விவசாயிகள் அவர்களுடைய விளைச்சலில் வந்தக்கூடிய பொருள்களை லாபம் ஈட்டுவதற்கு என்ன வழிவகைகள் ஒரு பாயிண்ட்டு இந்த அரசோட. நாங்கள் வந்து இங்கே என்னது அந்த உழவர் சந்தை போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம், இந்த கதையெல்லாம் வேண்டாம். அப்போ அதெல்லாம் சேர்க்க மாட்டீங்களா? இல்லை, அப்படி அந்த கதையை சேர்த்தா இப்போ உழவர் சந்தையில் எத்தனை விவசாயிகள் விளைபொருட்களை விற்பனை செய்து இன்றைக்கி வந்து பல லட்சாதிபதிகள் ஆயிருக்காங்களா தரவழையும் வேணால் கொடுக்க சொல்லுங்கள், எடுத்துக்கிறேன் சார். உங்கள் ஊடகம் மூலமாக தெரியட்டும் சார், கலாட்டா மூலமாக இந்த விஷயம் தெரியட்டும் சார். ஃபார்மர் பில்லை எதிர்க்கிறீங்க இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய விளை பொருள்களை அவர்களுக்கு லாபம் அடைய செய்வதற்கு இந்த விவசாய பட்ஜெட்டில் என்ன புதுசாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்கள் சார். சார் இப்போ இந்த ஓவராலாக நீங்கள் வழக்கமாக எதிர்க்கட்சிகள் வைக்கிற அந்த விமர்சனத்தை தாண்டி நீங்கள் வழக்கமாக அதே வைக்கிற விமர்சனம், ஸோ இந்த வாட்டி விமர்சனம் வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். வழக்கமாக நடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம், இது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு படி வேணால் போய்ட்டும். இல்லை, எதிர்க்கட்சிகள் வழக்கமாக டெய்லி ஸ்டாலின் இருந்து ட்ரெய்லராக தான் சார் வரும், ட்ரெய்லராக தான் வரும். காலையில் ஒரு ட்ரெய்லர், மதியம் ஒரு ட்ரெய்லர், சாயங்காலம் ஒரு ட்ரெய்லர், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே 4 வருஷம் ஆட்சி செஞ்ச சாதனை இவருக்கு தான். இவர் ஒரு முழு படம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, இவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் ஓராண்டில் தேர்தல் வரதா சார் போகுது, ஸோ மக்கள் அந்த முடிவு பண்ண தான் போகிறாங்க, யார் ட்ரெய்லர் ஓட்டுறது, யார் என்ன பண்ணுறதுங்கிறது மக்கள் முடிவு பண்ணல பிரதர், ஆல்ரெடி முடிவில் தான் இருக்காங்க. இப்போ ஆனால் இப்போ என்னுடைய கேள்வி வந்து, இப்போது நீங்கள் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு புதிய நகரம்னு ஒன்று உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. அது சேம் டைம் டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக ஏஐயில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம், ஒசூரில் டைடல் பார்க் உருவாக்க போகிறோம், ஏற்கனவே மதுரை கோவை இங்கெல்லாம் இருக்குது. ஸோ டெக்னாலஜி ஓரியன்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தமிழகத்தை கொண்டு போகணுன்ற திட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பாராட்டாமல். சரி சார், ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி ஒசூரில் எதை சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். டைடல் பார்க் ஒசூரில் வரப்போகிறது, அதுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? டிபெண்ட்ஸ். கெஸ் பண்ண முடியுமா சார்? டிபெண்ட்ஸ்லாம் கிடையாது சார், அதெல்லாம் சும்மா என்ன சார். ஒரு செமிகண்டக்டரோட யூனிட் மினிமமாக போடுறதுக்கு எவ்வளோ கோடி செலவாகும் தெரியுமா சார்? இல்லை எத்தனை 1000 கோடி ஆச்சு ஆகும் தெரியுமா சார் உங்களுக்கு?
ஒரு ஏஐ மாடல் இங்கே போனோம் 1000 கோடிகள் சொல்றாங்க, டீப்சீக் உருவாக்குறதுக்குலாம் 1000 கோடிகள் செலவுன்னு சொல்றாங்க. 13,500 கோடி மினிமம் தேவை சார். 13,500 கோடி 300 கோடியில் என்ன சார் பண்ண முடியும்? போர்டு தான் வைக்க முடியும். முதல் திமுக ஆட்சி காலத்துல அது எதுக்குன்னா ஸ்டாலின் போர்டு வைக்கும். ஒரு அரசு அப்படி ஒரு பார்வை வச்சிருக்கல சார். எதுக்கு சார் டெக்னாலஜி மேல ஒரு வியூ இருக்குல்ல சார். இல்ல இது மக்கள் வரி பணத்தை எதுக்கு சார் இப்படி வீணடிக்கணும்? அப்ப டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ண வேணாங்கறீங்களா சார்? விவசாயத்துக்கு பேசுங்க சார். லாங் டேர்ம் பிளான் என்னன்னு சொல்லுங்க. வளர்ச்சி தான் சார் லாங் டேர்ம். அதான் சார் முன்னாடி நாடாளுமன்றத்துல ஹொசூர் ஏர்போர்ட்னு ஏதோ பேச்சு வந்துச்சுல்ல. இந்த பட்ஜெட்ல எங்க சார் இருக்கு ஏர்போர்ட்? ஹொசூர் ஏர்போர்ட் எங்க சார் இருக்கு சார்? என்ன சார் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். நம்மளே இந்த தமிழ்நாட்டுல சிப்காட் எல்லாம் வந்துடுறேன் சார். அது பேர் SEZ சார், சோஷியோ எக்கனாமிக் ஜோன்ங்கிறத டைடல் பார்க். தெர் இஸ் சம்திங் கால்ட் எக்கனாமிக் காரிடார். தெர் இஸ் சம்திங் கால்ட் லாங் டேர்ம் பிளான் ஆன் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி. சர்வீஸ் எக்கானமி அதுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் வேணும். மேனுஃபேக்சரிங் எக்கானமிக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் வேணும். அக்ரேரியன் எக்கானமிக்குன்னு ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பிளான் வேணும். இதுக்காக தான் முதல்லயே சொன்னேன், 6 துறைக்கு 10 ஆண்டு கால தொலைநோக்கு திட்டம்னு இது வரைக்கும் பேசாத ஒரு பட்ஜெட்டாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி லாஸ்ட்டாக போடுற ஃபுல் டேர்ம் பட்ஜெட் தான் அடுத்த வரை இன்ட்ரீம் பட்ஜெட்டு. தேர்தல் அறிக்கை சார். ஒருவருக்கும் நாங்கள் இதை செய்ய போகிறோம்னு சொல்லி அடுத்த வருஷம் தேர்தல் அறிக்கை கொடுத்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு தேர்தல் அறிக்கையை பட்ஜெட்லேயே சொல்லிட்டோம் பாருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதை பண்ண போகிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. பட்ஜெட்லேயே சொல்லிட்டோம் பாருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து இது தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கீங்க சார். அப்ப அவங்க நம்பிக்கையா இருக்காங்க சார். அடுத்த முறை நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம்ங்கற நம்பிக்கையில இருக்காங்க. தெரிஞ்சு போச்சு ஊத்தி மூட போகுதுன்னு சார். அதனால இப்போ 1.5 வருஷம் டைம் வேணும் ப்ரோமோட் பண்றதுக்கு. அந்த வேலை தான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே தேர்தலுக்கு யூசுவலா பிப்ரவரியில மார்ச் மாசம் வரப்போகுது, ஒரு மாச காலத்துல ப்ரோமோட் பண்ணுவோம். இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஊத்தி மூட போகுதுன்னு. ஏன்னா 21 தேர்தல் அறிக்கையே வேஸ்ட்னு தெரியுது. பூசா கொடுத்து மக்கள் பட்ஜெட்லயே சொல்லிட்டோம் பாருங்க, இதான் பண்ண போறோம்னு 1.5 வருஷம் தெருவா கத்திட்டு இருக்க போறாங்க. இதான் நடக்க போகுது. மக்கள் முடிவு பண்ணட்டும். நிறைவா இந்த பட்ஜெட் பத்தின உங்க பார்வை சொன்னீங்க. நேர்காணல் முதல் கட்ட பார்வையும் கடைசி கட்ட பார்வையும் ஒன்றே ஒன்று தான். அறிவாலயத்தில் வச்சு தேர்தல் அறிக்கைன்னு வெளியிட வேண்டியதை பட்ஜெட்டுன்னு வச்சு எல்லாத்துலேயும் முன்னோடி மாநிலமாக இருந்த தமிழகத்தை இரண்ட தமிழகமாக மாற்றிய வரலாற்று சாதனையை படைத்தது தான் இது. அதற்கு இந்த பட்ஜெட்டும் ஒன்று எடுத்துக்காட்டு. அவ்வளோ. நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சு. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. MCR Pure Cotton Club, formals and casual shirts.